ஹாய் காய்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னா கோட்டெக்ஸ்குள்ளே எப்படி இருக்கும், ஒரு பிகினர் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்லி தர போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பண்ணிருப்போம், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் எப்படி வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்த லெவல் தான் எப்படி ஒரு பிகினர் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் புரியாமல் போயிடும். அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆலில் போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உள்ளே வந்தோடனே ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்கும். இது ரியல் டைமிங். இது எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இது. நம்ம எவ்வளோக்கு வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்ம இப்போ ஒரு $70 அப்படின்ட்டு இருக்கும், இல்லை $80 எந்தமாரி வேணால் நீங்கள் எவ்வளோக்கு வேணுமோ வச்சுக்கலாம். 1 செகண்ட். இது பார்த்தீங்கன்னா இப்போ அது இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது தான் அது. இது ட்ரேட் மேலே போகிறதுக்கு அப்புன்னு போட்டால் நான் ஒரு சும்மா போகிறப்பாங்க. இப்போ அப்புன்னு போட்டால் இந்த க்ரீன் வருது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் தான் மேலே போட்டு இதான் அப். இந்த க்ரீன் லைன் மேலே போனால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். இதுவே அந்த க்ரீன் லைன் கீழே அந்த க்ரீன் கேண்டிலாக இருந்தாலும் ப்ராஃபிட் வராது. அந்த லைன் மேலே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராஃபிட். அதேமாதிரி தான் டவுன் என்ட்ரியும். இப்போ இது ரெட்டுன்னு வந்தால் அது டவுனு, க்ரீன் வந்தால் அப்பு, ரெட்டுன்னு வந்தால் டவுனு. அதுலேயே மென்ஷன் பண்ணுவாங்க அப் டவுன். இப்போ இந்த கேண்டில் கீழே இருக்கணும். இந்த லைன் நம்ம இப்போ டவுன்னா டவுன் கீழே இருக்கணும். அந்த லைன் கீழே இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்னுவாங்க. அதேமாரி நம்ம அப்புனா அப்புக்கு லைன் மேலே இருக்கணும். அதுக்கு சென்டராக அந்த லைனுக்கு நேராக முடிஞ்சிச்சுன்னா அது ஈக்குவலாக மாறி. இப்போ பாருங்க, நான் உள்ளே போய் கட்டுறேன் பாருங்க. என்ன பாருங்க, இப்போ அந்த லைன் மேலே இருக்கா. இப்போ அப்பு என்ட்ரிக்கு மேலே இருக்குது. அதனால நம்மளுக்கு க்ரீனில் இப்போ ப்ராஃபிட் இருக்குது. ப்ராஃபிட்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? ஒரு 80% நம்மளுக்கு 80% ப்ராஃபிட் இருக்குது. இந்த டைமிங் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் அந்த லைன் மேலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கரெக்டாக அது முடியும் போது மேலே இருந்தால் போதும். அப்புனா அப் மேலே இருக்கணும், அந்த அப் லைன் மேலே இருக்கணும். டவுன்னா டவுன் லைன் கீழே இருக்கணும். இப்போ பாருங்க 0 அந்த லைன் மேலே இருக்குது, அதனால நமக்கு அப்பில் ப்ராஃபிட். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா டவுன் லைனுக்கு மேலே இருந்துச்சு, அதில் நம்மளுக்கு அது மைனஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுதான் எப்படி அப் எடுக்கணும், எது டவுன் எடுக்கணுன்றது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே டைம் ஃப்ரேம் இருக்கும். இது 5 செகண்ட் கேண்டில். இது அடுத்தது இது 10 செகண்ட் கேண்டில். 10 செகண்ட் கேண்டில்னால் ஒன்றும் இல்லை, இங்கே ஓடுது பார்த்தீங்களா டைமிங்கு. அந்த டைமிங் 5லேருந்து 5 செகண்ட்னா 5லேருந்து ஆரம்பிக்கும். 10னா 10 செகண்ட் ஆரம்பிக்கும். அதேமாரி தான் 15 செகண்ட்னால் 15லேருந்து ஆரம்பிக்கும். நம்மளுக்கு எது வேணுமோ வச்சுக்கலாம். அதேமாதிரி 30 செகண்ட்ஸ் இருக்குது, 1 மினிட் இருக்குது, 2 மினிட் இருக்குது, 3 மினிட், 5 மினிட், 10 மினிட், 15 மினிட், 30 மினிட், 1 ஹவர், 4 ஹவர்ஸ், 1 டே கூட இருக்குது. ஆனால் அதிகபட்சம் கரெக்டானது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் வச்சுங்க. அதான் ஒரு லெவலாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு ட்ரேட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பென்சில் மாரி ஒன்று இருக்கும், அதை தொட்டிங்கன்னு வச்சுங்க. இதில் எது சொல்லுது, இந்த டிராயிங் நம்ம எந்த டிராயிங்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் லைன் வச்சிங்கன்னா ஏதோ பாருங்கள், சென்டர் ஆஃப் கிராஸில் ஒரு லைன் வருது பாருங்கள், அதான் அந்தமாரி தான். செகண்ட் ஃபஸ்ட் வச்சு தான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ பழசு தான் கேன்சல். இப்போ கிராஸ் லைன்லாம் ஒன்றும் இல்லை, இந்தமாதிரி சென்டரில் வந்துருக்கு பாருங்கள். இதுதான் கிராஸ், இதுதான் டிராயிங்னுவாங்க, டிராயிங் வித் லைன். இப்போ நம்மளுக்கு எது வேணாலும் வச்சுக்கலாம். கர்வ் லைன்னால் கர்வ் வரும். அதுமாதிரி நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். வேர்ட்டிக்கல் லைன் வேணாலும் வேர்ட்டிக்கல் லைன் கூட இதில் இருக்கும். மேலே தூக்கி பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கல் லைன் இருக்கும், பேரலல் சேனல் இருக்கும். எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது டிராயிங்ஸ்னுவாங்க. அதேமாதிரி அடுத்தது அது கீழே 1 மினிட் கீழே ஒரு கேண்டில் மாரி இருக்கும். அதில் நம்ம கேண்டில் இந்தமாரி எனக்கு வேணாம், இல்லை வேறு மாரி வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஏரியா தொட்டிங்கன்னா ஏரியா தொட்டோன்னே இந்தமாரி வரும். நீங்கள் இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி சொல்கிறது, இந்த ஃபாரெக்ஸில் அந்த மாரிலாம் பார்த்தீங்களா, இந்தமாரி தான் இருக்கும். மேலே கீழே ஒரு கேண்டிலாக இல்லாமல் இப்படி போயிட்டு வரும். இது இல்லை, எனக்கு இந்தமாரி ஒன்றுமே தெரில, எனக்கு இது ஒன்றுமே தெரிலனா கேண்டில்னு மாற்றிக்கலாம். இதுதான் கேண்டில்வாங்க. நம்ம இப்போ எப்பவுமே நார்மலாக அப்படி தான் இருக்கும். இது அதுக்கடுத்து பார்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணால் பார் மாரி வரும். கேண்டில் மாரி இல்லாமல் ஒரு மாதிரியான ஷேப்பில் வரும். அவ்வளோதான். கேண்டில் எல்லாம் ஒன்று தான், அந்த டிசைன் தான் சரி, டிசைன் தான் வேறு. அதேமாரி அது கீழே ஒன்று இருக்குது. அதான் நம்ம எல்லாமே ஒன்று தான். நம்மளுக்கு எப்படி வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படி வச்சுக்கலாம். அதான் டிஃப்ரெண்ட்டு. அதுமாதிரி அது கீழே லாஸ்ட்டில் ஒரு இண்டிகேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதான் இண்டிகேட்டர்ஸ். இதில் எல்லா இண்டிகேட்டரும் இருக்கும். நம்மளுக்கு எந்த இண்டிகேட்டர் வேணாலும் தொட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஜிக்ஸாக் வச்சுக்கிறேன். இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லி தருவேன், எது எப்படி யூஸ் பண்ணுன்ட்டு. இப்போ சும்மா ஒன்று தொட்டுக்கலாம். இது பழசுலாம் கேன்சல் பண்ணிடுவோம்.
பார்த்தீங்களா ஜிக்ஸாக், இதுதான் ஜிக்ஸாக்னும். எப்படின்னா ஒரு டாப் வந்து இப்போ இது ஒரு டாப் வந்து எட்ஜ் ஆயிருக்கா, அந்த டாப் முடிஞ்ச இடத்துல தான் அந்த ஜிக்ஸாக் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் அது எப்படி கேண்டில் எப்படி கீழே போச்சுன்னா கீழ் லைனில் வரும், மேலே போச்சுன்னா மேலே போகும். அது எங்கே வந்து முடியுதோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு எண்ட் லைன் வந்து கர்வ் கிராஸ் ஆகும். அதான் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு இது வந்து நான் டிஸ்டர்பாக இருக்கு எனக்கு போகுதுன்னா இந்த ஐஸ் மாரி ஒன்று இருக்கும், அது தொட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இதே அந்த இல்லை எனக்கு வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை எனக்கு இந்த வேணாம் கேன்சல் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்ம ஆரோ மார்க் மாரி இருக்கும் ரைட் சைடில் பார்த்த மாதிரி, அதை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை கேன்சல் தொட்டிங்கன்னா கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள் தான் இதெல்லாம். இதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்குது, இங்கே அது கீழே பார்த்தீங்கன்னா சாரி அதுக்கு மேலே ஒரு ஈக்குவல் மாரி ஒரு லைன் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லீடர் போர்டு இருக்கும். லீடர் போர்டுனா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இன்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருப்பான், அந்த ப்ராஃபிட்டை வச்சு அவன் யார் வந்து அதிகமான ப்ராஃபிட் வச்சுன்னா அவனோட லெவல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருப்பான். இப்போ ஒருத்தர் இருக்கான் ஓடிசி ஹேக்கர், அவன் வந்து இப்போ 11,000 ப்ராஃபிட் எடுத்திருக்கான் இன்னைக்கு வந்து, இப்போதைக்கு அவன் இருக்கான், அதனால அவன் ஃபர்ஸ்ட்ல இருக்கான். இதுக்கப்புறம் யார் வந்து அதிகமானாலும் சரி அவன் வந்து கீழே போகும், மற்றவங்க மேலே வருவாங்க. இது வந்து மேலே இருக்கு தான் நம்மளோடதுன்னு வரும். நம்மளோடது வந்து இப்போ வந்து நம்ம எதுவுமே ப்ராஃபிட் எதுவும் போடல, ட்ரேட் எதுவும் போடுறதால ஜீரோ நிற்கிது, அவ்வளோதான் விஷயம். இது வேற இதில் எதுவும் ஒன்றும் இல்லை. அதேமாதிரி அதே திரும்பிட்டோம்னா சிக்னல்ஸ் இருக்குது, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் விட்டுருங்க. இது கீழே வந்து டெபாசிட், வித்ரா, டிரான்சாக்ஷன், ட்ரேடு, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம தெளிவாக சொல்லித்தரோம் எதுக்கு யூஸ் பண்ணுவான்ட்டு. அவ்வளோதான். லாக் அவுட்னா வெளியே போடுறது ஐடி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதான் வந்து மேஜராக இருக்குது. இந்தமாதிரி டூல் பாக்ஸ் இருக்குது தான். இப்போ ஒரு ட்ரேட் எடுத்தேன்னு வச்சுங்க, இப்போ நான் ஒரு அப்ட்ரேட் சும்மா போட்டிருக்கேன்னா இப்போ அதில் வந்து நம்மளுக்கு வந்து இதை பாருங்க டபுள் அப்னு இருக்கு. டபுள் அப்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எனக்கு இதில் கன்ஃபார்ம் ஜெயிச்சிருன்னு தெரிஞ்சுன்னா நான் டபுள் அப் பண்ணிக்கலாம். நான் ஒன்று தான் போட்டுக்கேன்னா இன்னும் 2 ட்ரேட் போட்டுக்கலாம் ஒரே டைமில், அடுத்த டைமில் அதே டைமுக்கு. அதான் டபுள் அப். இல்லை எனக்கு இதில் தெரியாமல் நான் போட்டுனே தெரியாமல் தொட்டேன், சேல் பண்ணால் வந்து சேல் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க சேல் பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம 70 டாலர் போட்டு அது டைமிங் போக அது குறைஞ்சிட்டே வரும் சேல் பண்ணுறதுனா. நான் சேல் பண்ணால் இப்போ அந்த என்ட்ரி முடிஞ்சிச்சு, அதேமாதிரி 2 என்ட்ரி நான் வந்து முடித்தேன். இதான் வந்து சேல் பண்ணுறதுன்னு வாங்க. அதுமாரி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி ட்ரேட்லாம் என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்றது தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். எந்தெந்த ட்ரேடு எப்போ எது எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு லைனாக இருந்துக்கிட்டு இருக்கோம். வேற என்ன இருக்குது, இது பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன், ஏன்னா போனஸ் கோடு எல்லாம் வந்தால் இதில் இண்டிகேட் பண்ணோம். வேற என்ன இருக்குது, இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் 70 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதை நான் போட்டு இப்போ ஜெயிச்சா எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் பாருங்கள், யுவர் பே அவுட் அப்படின்ற இடத்துல பாருங்கள் 126. இப்போ 70 ரூபா போட்டோன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ கிடைக்கும், 100%னா இப்போ 80% கொடுக்குறாங்க. அப்போனா வந்து 20% அவங்க கமிஷன் பிடிச்சிட்டு பேலன்ஸை கொடுப்பாங்க. பேலன்ஸ்னால் எவ்வளோ கொடுக்குறாங்க, 126. அதோட பாதி 70க்கு பாதி ஒரு 66% $66 கொடுக்குறாங்க. அவங்க $4 அவங்க பிடிச்சிக்கிறாங்க. இல்லையே $4 இல்லையே, தப்பாக சொல்கிறேன், கணக்கில் சாரி தப்பு, கொஞ்சம் மேக்ஸ் வீக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. 40 அப்போனா வந்து எவ்வளோ குறைச்சிக்கிறாங்க, $14 அவங்க பிடிச்சிக்கிறாங்க, பேலன்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதான் அவங்க கமிஷன் கொஞ்சம் பிடிச்சிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுப்பாங்க. அதான் வந்து ட்ரேடு. வேற இதில் என்ன இருக்கு, இதுக்கப்புறம் ஒன்று மறந்துட்டு பாருங்க, மேலே ஒன்று பெண்டிங் ட்ரேட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்க, அதை கிளிக் பண்ணிங்க பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த டைமுக்கு இப்போ இதில் எனக்கு இந்த எப்படி சொல்லிட்டு இங்கே ஒரு டைம், இது வந்து இங்கே ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு செகண்ட், இந்த நம்பர் ஒன்றும் இல்லை, இப்போ அந்த டைமிங்கில் வந்து இப்போ அந்த ஏரியாவில் எங்கே இருக்குது அந்த நம்பர் தான் அது. இப்போ இந்த டைமுக்கு அப்புறம் நம்ம இல்லை சாரி மேலே தொட்டிங்கன்னா அந்த டைமுக்கு அந்த எப்படி சொல்லிட்டு அந்த கேண்டில் வந்து எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாரியே வந்து நம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இல்லை எனக்கு இந்த டைம் எனக்கு கரெக்டாக வந்து 16. இங்கே கீழே இருக்கிறது அது கரண்ட்டாக ஓடின்னு இருக்கிறது 16.2. நம்மளுக்கு எப்படி வேணுனாலும் மாற்றி வச்சுக்கலாம். ஆனால் பாருங்க ஒரு செகண்ட், நான் இப்போ வந்து 636 அதுக்கு வந்தால் நான் ஒரு என்ட்ரி போடுறேன் சொல்கிற மாரி. இதை எப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து பெண்டிங் ட்ரேடு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக போடுற மாதிரி ஒரு நிமிஷம், இது வந்து பீரியட்னா 1 நிமிட்டா 2 மினிட் கேண்டிலா அந்த மாரின்றதுக்கு டைமிங்க்கு. இப்போ வந்து நான் அப்போட போகிறேன், இதுக்கு வந்தோடனே அப்போட போகிறேன்னா இப்போ நான் வெயிட் பண்ணுங்க, மேலே வந்து அப்போட பார்ப்போம், மேலே வருதான் பார்ப்போம், மேலே வந்தால் தானே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே அப் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம் மேலே வருதான். இது மேலே வர மாதிரி தெரியல, சரி இப்போ
வேற ஒரு நம்பர் போகும், ஏன்னா இதில் லேட் ஆக முடியாது. நான் கீழே போனால் மாற்றிக்கிறேன். கீழே போனால் 0 30 மாற்றிக்கிறேன். இது கீழே போச்சுன்னா இல்லை அதே வந்துச்சு போல. இது மேலே என்ட்ரி இல்லை, என்ட்ரி இன்னும் வரல, வெயிட் பண்ணுங்க. 31 தான் கரெக்டு. நான் அப்போ தான் கீழே வரும்னா இப்போ நான் கீழே வந்துச்சு. நம்ம போட்டதை ஃபஸ்ட்டு ஒரு அப் போட்டோம் பார்த்தீங்களா, அதோட டைமிங்க்கு அது வந்துச்சு 42 மேலே வந்துச்சு. அதனால அது வந்து மேலே இப்போ அப்ட்ரேட் ஒன்று எடுத்துச்சு. இப்போ இதே இன்னும் ரவுண்ட் 10 போட்டிருக்கோம், அது வந்து அது கீழே வந்துடு. நம்ம எங்கே நம்பர் வச்சோமோ அந்த நம்பர் கீழே வந்துட்டுனா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுத்துக்கும். இதான் வந்து பெண்டிங் ட்ரேட்னுவாங்க. வேற என்ன இருக்கு, வேற இதெல்லாம் பேசிக் உள்ள இதான் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, யூரோ யூஎஸ்டி யூரோ ஜேபிஒய்ன்னு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து கரன்சி, கிரிப்டோ, அப்புறம் வந்து கமாடிட்டிஸ், ஸ்டாக்ஸ் எல்லாமே இதிலே இருக்கும். இப்போ இது வந்து சர்ச்னா நம்மளுக்கு எந்த இப்போ எதனா ஒரு கரன்சி வேணும் இல்லை ஒரு ஸ்டாக் வேணும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து யூஎஸ்டி அப்படின்னு போட்டிங்கன்னா, சாரி கரன்சியில் இல்லை, இப்போதைக்கு அவைலபிளாக எது இருக்குது, சரி இதோ யூரோ போட்டு பார்ப்போம். ஐயோ, யூரோ பை ஏயுடி சாரி, அந்த மாரி ஒன்று இல்லையா? இருக்கே, இது என்ன சர்ச் பண்ண வர மாட்டேங்குது. ஒன் செகண்ட். யூரோ ஏயுடி, எனக்கு ஏதோ பக்காக இருக்கு பிறகு அது வரல. ஒன்றும் இல்லை, அது சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம தூக்கி அந்த கரெக்டாக அந்த கரன்சியை தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா அதில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கரன்சியோட நேம் சர்ச் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்து ஃப்ரண்ட்ல நின்றோம். நம்ம ஈஸியாக தொடுறது இது, அதான் ஒரு சர்ச்சிங். வேறு என்ன இருக்குது, இதெல்லாம் பர்சன்டேஜ், எவ்வளோ கமிஷன் நம்ம கொடுப்பாங்க அப்படின்றது தான் இதெல்லாம் பர்சன்டேஜ். கரன்சியில் வந்து நிறையா மார்க்கெட், ஓடிசி இருக்கும், ரியல் மார்க்கெட் இருக்கும். அதேமாதிரி கிரிப்டோ அப்படிங்குமே நான் வந்து கிரிப்டோ பார்த்ததில்லை. கமாடிட்டிஸ் அதேமாரி சில்வரு, கோல்டு அந்தமாரி இருக்கும். அடுத்து வந்து ஸ்டாக்ஸ் போனீங்கன்னா அதில் வந்து எல்லா கம்பெனியோட ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும். எல்லா கம்பெனியும் இருக்காது, சில வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் அதிகமாக இருக்கும். பெரிய பெரிய கம்பெனியோட ஸ்டாக்ஸ்லாம் இதில் இருக்கும். அவ்வளோதான், இதுக்குள்ளே இருக்கிறது அதிகபட்சம் அவ்வளோதான். இது வந்து ரியலு. இப்போ நான் டெமோவில் வச்சுருக்கேன், ஏன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறதால நான் டெமோவில் வச்சுருக்கேன். மேலே எடுத்து வந்து லைவ் அக்கௌண்ட், கீழே எடுத்து டெமோ அக்கௌண்ட், நம்மளுக்கு எது வேணாலும் வச்சுக்கலாம். அதுமாரி யூஎஸ்டி, இது வந்து சேஞ்சுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, கரன்சி சேஞ்ச். அதை தொட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த கரன்சி வேணாலும் மாற்றிக்கலாம். இதில் எல்லா கரன்சியும் அவைலபிளாக இருக்குது. இப்போ யூஎஸ்டிலேருந்து நம்ம ஐஎன்ஆர் போனாலும் ஐஎன்ஆர் போய்க்கலாம். எது வேணால் நம்ம போகணும்னு ஆசைப்பட்டால் எது வேணால் நம்ம கரன்சி, எந்த கரன்சி வேணால் நம்ம மாற்றிக்கலாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் என்ன வச்சுக்கிங்கன்னா யூஎஸ்டி அதிகபட்சம் வச்சுங்க, இல்லைன்னா ஐஎன்ஆர், இது ரெண்டு மட்டும். வேறு எந்த கரன்சி நம்ம அதிகபட்சம் போகிறது. இதான் வந்து பேசிக்கான கரன்சியை நம்ம யூஸ் பண்ண போகிறது ட்ரேடுக்கு. அப்புறம் வேறு எதனா சொல்ல நினச்சா ஒன்றும் சொல்ல மாதிரிப்பாங்க. இங்கே ஒரு டைமிங் மாரி ஒன்று ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்மளோட எப்படி சொல்கிறது, ரியல் டைமிங்கு. இது வந்து ஒரு செகண்ட் செட்டிங்ஸில் போய் நான் அதை வச்சு விட்டுறேன். இங்கே செட்டிங்ஸ் காணும், அது ஒன்றும் இல்லை, மேலே இருக்கிறது வந்து டைமிங் தான். நம்மளோட கரண்ட் டைமிங் ஏற்றமே நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் அது டிஃபால்ட்டாக வந்து யூடிசி 5:30 தான் கரெக்டாக இருக்கும். அதில் யாராவது மாறி இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றி வச்சுங்க. யூடிசி 5:30 இஸ் தான் கரெக்ட் டைம். நம்ம ரியல் டைம், நம்மளுக்கு இந்தியன் டைம்னா கரெக்டான டைம் அதான். அதை வச்சுக்கிட்டா வேறு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ட்ரேட் பண்ணதெல்லாம் கேண்டில்ஸ் எப்படி சொல்கிறது, நம்ம டைமிங் ஏற்ற மாதிரி கேண்டிலும் கரெக்டாக கீழே டைமிங்கில் வந்து நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லியாச்சு. இதை மறந்துட்டு பாருங்கள், டைமரில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று டைமர், ஒன்று டைம். டைமர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து மேனுவலாக செட் பண்ணுறது. இங்கே வந்து 5 செகண்ட் கேண்டில், 5 செகண்ட், 10 செகண்ட், 15 செகண்ட்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து டைமர் வந்து 5 செகண்ட்னா நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் எடுத்துக்காட்டு. 5 செகண்ட்னா ஒரு 21லேருந்து எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 5 செகண்ட்லேருந்து போகும் கரெக்டாக. அந்த 5 செகண்ட் நீ இந்த நம்பர் கணக்கில் இப்போ வந்து இங்கே காட்டுது பார்த்தீங்களா, அந்த நம்பர் தான் வந்து விஷயம். அந்த 5 செகண்ட்னா அதுலேருந்து 5 செகண்ட்
அது முடிஞ்சாதான் வந்து அது தோத்தமாக ஜெயிச்ச மாதிரி சொல்லுவோம். இப்போ வந்து கொஞ்சம் நெட்டில் ஆகிறதால அது இல்லை இதுவாக இருக்குது, கொஞ்ச நேரத்தில் வரும். இல்லை எனக்கு இதில் வந்து நானே செட் பண்ணணும், எனக்கு இந்த டைமிங்லாம் வேணாம், எனக்கு கேட்குற மாதிரி எனக்கு ஒரு தோத்துறேன் அந்த ட்ரேடு, ஒரு 6 நிமிஷம் வேணும், சாரி மினிமம் வந்து 5 செகண்ட், அதுக்கு மேலே வேணும் வச்சுல அது கம்மியாக வைக்க முடியாது, அதை மறந்துடாதீங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு 8 செகண்ட் வேணும், இதை அழிச்சிட்டு ஒரு 8 செகண்ட், எனக்கு 8 செகண்டுக்கு வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். பாருங்கள் வச்சு காட்டுவாங்க. இதில் வந்து 23 போகுது, இப்போ ஒரு டவுன் என்ட்ரி போகிறோம், 20 இருந்துச்சு, சரி ஓகே. இதுலேருந்து பார்த்துங்க, ஆனால் அங்கேருந்து 5 செகண்ட்ல தான் குறையும். இதில் வந்து இதுக்கும் அதுக்கும் கணக்கு வராது இதில். அதே வந்து டிஃபால்ட் டைமில் எப்படின்னா, இப்போ இதில் வந்து ஒரு நிமிஷம் கரெக்டாக அந்த டைமிங் வந்துடும். பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, இதில் வந்து இப்போ வந்து 4 செகண்ட், சாரி இது வந்து டிஃபால்ட் டைம். இதில் வந்து நம்ம டைம் சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா வந்து நிமிஷம், இந்த நிமிஷம் வேணால் அடுத்த நிமிஷத்துக்கு வேணால் போய்க்கலாம், இது 2 நிமிஷத்துக்கு. இதில் இப்படி தான் நம்ம வந்து மாற்ற முடியும். மேனுவலாக இதுலேயும் மாற்றலாம் போகுது. நான் இந்த ஆப்ஷன் நானே இப்போ தான் பார்க்குறேன். இது ஒரு டைம் இருக்கும், ஒரு டைம் இருக்காது. ஓடிசியில் மட்டும்தான் இந்தமாரி ஆப்ஷன் மேனுவல் டைமிங்கில் மாற்ற முடியும். லைவ் மார்க்கெட்டில் இருக்காது. இதான் இதுக்கு டிஃப்ரெண்ட். இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு இதில் ஒன்று எடுத்து காட்டுறாங்க டிஃபால்ட் டைமில். ஸோ ஒன்று குறைச்சி தான் போடணும், 4 வரட்டும், ஓகே 40 நிமிஷம். இப்போ உங்களுக்கு டிஃபால்ட் டைமில் ஒரு ட்ரேட் எடுத்து காட்டுறேன். இப்போ இது வந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ளே போட்டால் வந்து இப்போ டவுன் என்ட்ரி போட்டுருக்கேன். இது 30 செகண்ட்ஸ் முன்னாடி நான் போட்டேன். இப்போ வந்து இது 1 நிமிஷம், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம், 5 ஆகுது, இது வந்து 7, கரெக்டாக வந்து 7 வரும்போது முடிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்களா, 1 நிமிஷம் ஃபுல்லாக வராது இதில். இப்போ நம்ம இந்த டைமுக்கும் இந்த டைமுக்கு ஈக்குவலாக வரும். இதில் பாருங்கள், நான் 30க்கு முன்னாடி போட்டால் இந்தமாரி வரும். இதுவே 30 தாண்டி கம்மியாக போட்டு 30 கம்மியாகிடுச்சு 29 வந்துச்சுன்னா அது 1.5 செகண்டாக மாறிடும். இந்த கேண்டிலும் முடியணும், அதுக்கு அடுத்த கேண்டிலும் முடியணும், அப்போ தான் வந்து அது என்ட்ரி முடியும். இது 30 செகண்ட்ஸ் முன்னாடி போட்டிங்கன்னா அது எவ்வளோ இருக்குது, இப்போ வந்து 58னா 58லேருந்து குறையும், 1 நிமிஷத்துலேருந்து கன்ஃபார்ம் குறையாது. அந்த கேண்டில் முடியும் கன்ஃபார்ம், அது 0 வரும்போது கேண்டில் முடிஞ்சிடும், அதான் 1 நிமிஷம். அது டிஃபால்ட்டாக 1 நிமிஷம் ஆனால் மட்டும்தான் முடியுமே ட்ரேட். இது அப்படி இல்லை, நம்ம 1 நிமிஷத்துக்கு அந்த கேண்டில் முடிஞ்சால் நம்மளுக்கு ட்ரேடும் முடிஞ்சிடும், அந்தமாரி தான் இது இந்த என்ட்ரி. இப்போ வந்து இதெல்லாம் டெமோக்காக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், அவ்வளோதான். அதேமாரி வேறு என்ன சொல்லலாம், அதிகபட்சம் எல்லாம் சொல்லிட்டேன். வேறு என்ன இருக்குது, இன்னொன்று சொல்ல எழுப்பாங்க. இதில் வந்து 2 விஷயம் அப்பயே சொன்னேன். அப்போனா அந்த லைனை தாண்டி போகணும். இப்போ அப் என்ட்ரினா ஒரு அப் என்ட்ரி போடுவாங்க, இந்த லைன் மேலே இருந்தால் தான் ப்ராஃபிட்னு அவங்க சொல்லியிருக்கேன். ஒரு சில டைம் வந்து என்ன பண்ணும், அந்த லைனில் கரெக்டாக வந்து கேண்டில் வந்து இந்த லைனுக்கு நம்ம லைனில் வந்து கரெக்டாக முடிஞ்சிடும். நின்றுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு காசில் ஒன்றும் போயிடாது. ஒன்று கீழே போனால் மட்டும்தான் காசு போகும், மேலே வந்தால் நம்மளுக்கு காசு வரும். கீழே போனால் மறக்காமல், கீழே போனால் காசு போயிடும், மேலே வந்தால் காசு, நம்ம லைனை தாண்டி மேலே போச்சுன்னா காசு, லைனை தாண்டி கீழே வந்தால் மைனஸு. அதே வந்து சென்டர் ஆஃப் த லைனுக்கு வந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் போடணும் அது ரீஃபண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஆகிடும், அவ்வளோதான் விஷயம். அதில் ஒன்றும் ஆகாது. அதிகபட்சம் அதான், அதேமாரி தான் டவுனுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே ஒன்று தான். அதேமாரி இந்த கரன்சி இன்னொன்று சொல்ல வேலை மறந்துட்டேன். இந்த பக்கத்தில் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஓடிசி அப்படின்றது. ஓடிசினா என்னன்னு நான் சொல்கிறேன். லைவ் மார்க்கெட் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், லைவ் மார்க்கெட்டில் இதான் வந்து லைவ் மார்க்கெட்னா ஓடிசின்ற வார்த்தை பக்கத்தில் இல்லாமல் இருக்கும், அதனால தான் அது வந்து லைவ் மார்க்கெட்னுவாங்க, இது வந்து ஓடிசி. இதெல்லாம் வந்து ஓடிசினா என்ன, லைவ் மார்க்கெட்னா என்னன்ட்டு அப்கமிங் வீடியோவில் கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டு வந்துடும். இதில் ஏன்னா டவுட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து டவுட்டை வந்து கேளுங்க, நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன், ஒரு வீடியோவாக போட்டு உங்களுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, கோட்டெக்ஸை பற்றி எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். எப்படி ட்ரேட் பண்ணணும், இதுக்கு அடுத்து வந்து எப்படி டெபாசிட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத அதுக்கு அடுத்த அப்கமிங் வீடியோஸில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கேன். அதை மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், டாட்டா, பாய்.